வணக்கம். நான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியினுடைய சுயேட்சை வேட்பாளர் லெனின் பேசுகிறேன். வரிசையின் 23 மோதிர தினத்தில் சுயேட்சையாக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறேன். இந்த பேப்பர் இன்றைக்குள்ள பேப்பர் தினத்தந்தி பேப்பர். இந்த தினத்தந்தி பேப்பரில் இந்தியா கூட்டணி சார்பாக, அதாவது ஸ்டாலின் சார்பாக ஒரு பக்கம் முன்பக்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இந்த விளம்பரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக ரூபாய் 1000, விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி மாதம் 2000 ரூபாயும், முதியோர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு எங்களுக்கு 5000 ரூபா கிடைக்குது, அதனால் எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தோடு இன்றைக்கி விளம்பரம் திமுக காரங்க பண்ணியிருக்காங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய கடன் அவர்கள் ஆட்சியை விட்டு செல்லும்போது 4.5 லட்சம் கோடி ரூபா கடன் இருந்ததாக புள்ளி விவரங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த அரசு தெரிவிக்குது. அந்த ஆட்சி போன பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகளில் 8.5 லட்சம் கோடி ரூபா தமிழ்நாட்டினுடைய கடன் இருக்குதா புள்ளி விவரங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதே அரசு தான் தெரிவிக்குது. அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபா இவர்களுடைய 3 ஆண்டு ஆட்சி காலத்திலே கடனாக வாங்கியிருக்காங்க. அதாவது பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுடைய தலையிலையும் இன்றைக்கு 8 லட்சம் ரூபா கடன் இன்றைக்கி 8.5 லட்சம் ரூபா கடன் இன்றைக்கி இந்த அரசு ஏற்றி வச்சுக்கிட்டு தான் தன்னுடைய பெருமைகளை வெற்றி பெருமைகளை இந்த பேப்பரில் இப்படி தெரிவிக்கிறாங்க. இந்த பேப்பரில் தெரிவிக்கக்கூடிய பணமே கூட பார்த்திங்கன்னா இது மக்களுடைய பணமாக தான் இருக்கும், வரி பணமாக தான் இருக்கும். இன்றைக்கி வெட்டியாக இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இந்த அரசு இன்றைக்கி மக்களை சீரழிக்கக்கூடிய ஒரு கடனில் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த ஆட்சியை அகற்றணும், முற்றிலும் அகற்றணும். அதுவும் திமுக தொடர்ந்து இந்த மக்கள் விரோத போக்கை தான் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வருது. நாம் திமுகவுக்கு எதிராக நாம் தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்கிறோம். திமுக மக்களுக்கு எதிராக நிற்பதனால நாம் திமுகவுக்கு எதிராக நிற்கிறோம். இன்றைக்கி 8.5 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தலையிலும் 15 லட்சம் ரூபாய் கடனோட தான் இன்றைக்கி நம்ம வாக்களிக்கிறோம். நாம் பணத்துக்கு விலை போயிடக்கூடாது, மக்கள் பணிகளை செஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிக்கணும். அதுவும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாட்டில் வாழக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் திமுகவால் நாங்கள் இன்றைக்கி சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் விரோத போக்கை ஒரு கடைபிடிக்கிற ஒரு அரசாக தான் இந்த திமுக அரசு இருக்குது. இன்றைக்கி கடனில் தள்ளியிருக்கக்கூடிய இந்த அரசை நாம் இங்கேருந்து அப்புறப்படுத்தணும். தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கையகப்படுத்தி வரக்கூடிய இந்த அரசை நாம் தொடர்ந்து புறந்தள்ளி திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. வரிசையின் 23 இருக்கக்கூடிய மோதிர சின்னத்தில் வாக்களிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.